ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் நான் கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலை ரூ. 20 முதல் ரூ. 70 வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று ஆகஸ்ட் 11 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ரூ. 70 குறைந்து ரூ. 9375 சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இனி நாளை ஆகஸ்ட் 12 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஆக்சுவலாக போன வாரம் ஃபுல்லாகவே என்னால் லாங் வீடியோ போட முடியல. நான் ஷார்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். என்னுடைய பர்சனல் ரீசனால் கொஞ்சம் வேலையில் பிஸி ஆகிட்டேன், அதனால் போட முடியல. ஸோ இந்த வாரத்தில் நான் லாங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சேல் இன்ஃபர்மேஷன், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த 6x5 ஸ்டீல் காட் அவைலபிள் ஃபார் சேல்ஸு. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டேரெக்டாக ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தான். அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் செக் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். லொக்கேஷன் சென்னை. கடந்த வாரத்தில் 9470 என ஒரு ஹால் டைம் ஹையை கோல்டு ரீச் ஆயிருந்துச்சு. அதற்கான காரணம் ட்ரம்ப் இந்தியா மேலே போட்ட டேரிஃப் தான். ஆக்சுவலாக இனிஷியலாக ஒரு 25% டேரிஃப் இம்போஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னலாக 25% இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதன் காரணமாக கோல்டுனுடைய ரேட் தாறுமாறாக ஏறிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75,000 தாண்டி ஒரு சவரன் ரேட் ரீச் ஆச்சு. போன வாரம் முழுவதுமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. இன்க்ரீஸ் ஆகி கம்ப்ளீட்டாக ஒரு புது ஹால் டைம் 9470 ரீச் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராப் கொடுத்துருக்கு. இந்த டேரிஃபுடைய கம்ப்ளீட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஆகஸ்ட் 27 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் எப்படி டிசைட் ஆகணும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆல்ரெடி அவங்க போட போகிறேன் டேரிஃப் ஆல்டுகெதர் 50% இம்போஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா பிஸ்னஸுமே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூரில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் மற்ற கண்ட்ரீஸில் நாங்கள் வாங்கிக்கிறோம் கொடுக்குறோம், நாங்கள் ட்ரேடை அவங்கள்ட்ட நாங்கள் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு டேக்ஸ் உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்கே கம்மி அப்படின்ற மாதிரி அவங்க பின் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் ஒரு சில இடங்களில் ஆல்ரெடி இம்பேக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 10% வரையும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு சில பேர் எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு இவ்வளோத்துக்கு நம்ம ட்ரம்ப்பை எதிர்த்துக்கணும், பேசாமல் நம்ம அந்த ரஷ்யா கூட இருக்கிற ட்ரேடை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பைக் அவுட் பண்ணணும், அப்போ தான் இந்தியனுடைய பவர் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு இன்னும் ஒரு சில எக்கனாமிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ ஆல்டுகெதராக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய எல்லா ஃபைனல் டிசிஷனுமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 நம்மளுக்கு தெரிய வரும். பட் ஆனால் ஆல்ரெடி அது போட போறாருன்னு தெரிஞ்ச உடனே ட்ரேட் பண்ணுற எக்கனாமிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாமே கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதனுடைய விளைவு தான் லாஸ்ட் வீக்கில் கோல்டுனுடைய ரேட் ரொம்ப அதிகமாக போச்சு. இன்னொரு பக்கத்தில் நம்மளுடைய இந்தியன் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ அதனுடைய காரணமும் கோல்டை இம்பேக்ட் பண்ணுச்சு. ஸோ ஆல்டுகெதர் இது எப்படி போகுதுன்னு தெரியல, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கான நிலவரம் படி இப்போதைக்குள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு சிறு இறக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கிராமுக்கு ரூ. 20 முதல் ரூ. 60 வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய கோல்டு ரேட் ப்ரெடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.